ஹாய் ஹலோ வெல்கம் டு வஜ்ரேகா சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரி கோல்டன் கலர் சரி எடுத்துக்கிட்டு பார்டர் லைன் 2 or 3 லேயர் வந்து நீங்கள் நார்மலாக எத்தனை ஸ்டிச் போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 லேயர் வந்து சரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீடு யூஸ் பண்ணுங்கள். நான் க்ரீன் கலர் கட் பீடு யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி நான் பார்டர் லைன் போடுறேன். 3 கட் பீடை யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3mm கோல்டு பீடு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை சுகர் பீடு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாரீ என்ன கலரோ அந்த கலரில் யூஸ் பண்ணி கட் பீடு ஆர் சுகர் பீடு 3mm பீடு எனி பீடு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். போட்டு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வைக்கிற லேஸு இது வந்து கிடைக்கும், கடையில் கிடைக்கும். அதை வந்து ஒரு திலகம் ஷேப்பில், திலகம் இல்லை மாங்காய் ஷேப்பில் இருக்கிற ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டு அதை கம் போட்டு ஒட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சரி வச்சு அதை வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 3mm கோல்டு பீடு யூஸ் பண்ணி அதை சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு மேலே கீழே வந்து என்ன டிசைன் கொடுக்கலான்னா ஒரு 4mm ஒயிட் கலர் பால் எடுத்து சென்டரில் கொடுத்து அதை சுற்றி வந்து 3mm கோல்டு பீடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு கொடி டிசைன் வேணாலும் அதில் கொடுக்கலாம். அது வந்து மேலே வந்துட்டு அந்த திலக மாங்காய் ஷேப்புக்கு சென்டர் மேலே வந்து ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து லைன் ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து இந்த ஃப்ளவர் வந்து டிசைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் இல்லைன்னா கோல்டு பீடை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் தென் வந்து எல்லா அந்த ஃப்ளவரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அது வந்து 3mm ஒயிட் பேர்ல் வச்சு யூஸ் பண்ணி அந்த லைன் போட்டு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த லைன் போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள். போட்டு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த லைனுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து லீஃப் அதே வந்து க்ரீன் கலர் கட் பீட் யூஸ் பண்ணி 2 சைட்லேயும் வந்து லீஃப் வர மாதிரி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு லீஃப்க்கு பதில் வேறு கொடி மாதிரி போட்டுக்கலாம், இல்லை டியூப் பீடு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஃப்ளவருக்கு சென்டர் 2 சைட்லேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒரு சுமால் ரவுண்டு கட் பீட் குந்தன் ஸ்டோனு ஸ்மால் சைஸ் தான், ஸ்மால் சைஸ் வச்சு அதில் கம் போட்டு ஒட்டி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து பீடு வச்சு யூஸ் பண்ணாலும் அது ஓகே. அது மட்டும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா டிசைன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ அழகாக இருக்குங்க. இதே திலகம் ஷேப் வந்து இந்த லேஸை வந்து நீங்கள் கைக்கு கூட ஸ்லீவுக்கு கூட யூஸ் பண்ணுங்கள். சென்டரில் வச்சுட்டு பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம். டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.